ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்ல வளைந்து நெளிஞ்சு மேல போற ஒரு சுழல் படிக்கட்டை, அதாவது ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா. பாக்குறதுக்கு அது காத்துல மிதக்கிற மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி தோணும். எக்ஸாக்ட்லி. அந்த அழகியலுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு சமரசமும் இல்லாத ஒரு கடுமையான இன்ஜினியரிங் துல்லியம் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த உரையாடல்ல நாம டீப் டைவ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. வெறும் இரும்பும், சிக்கலான வடிவவியலும் எப்படி ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் பாத்தீங்கன்னா, ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் டெக்லா ஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சமீபத்துல முடிச்ச ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் ப்ராஜெக்ட் பத்தின குறிப்புகள் தான். டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு அட்வான்ஸ்ட் சாஃப்ட்வேர். அதுல இந்த ப்ராஜெக்ட அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா. வெறும் இரும்பும் வரைபடமும் எப்படி துல்லியமான எந்த பிழையும் இல்லாத ஒரு நிஜ கட்டமைப்பா மாறுதுன்றத உங்களுக்கு ரொம்ப ஆழமா விளக்குறது தான் இந்த அலசலோட நோக்கம். நிச்சயமா. ஒரு ப்ராஜெக்டோட சக்சஸ புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அதோட உதிரி பாகங்கள் டிஜிட்டல் உலகத்துல எப்படி உருவாகுதுன்னு நாம பார்க்கணும். கரெக்ட். சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த மொத்த செட்டப்பையும் பார்க்கறப்போ இது ஒரு மாபெரும் 3D பசில் மாதிரி, அதாவது ஒரு பிரம்மாண்டமான முப்பரிமாண புதிர் மாதிரி எனக்கு தோணுது. அதேதான். அந்த உதிரி பாகங்களை டிசைன் பண்றது தான் இங்க முதல் ஸ்டெப். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் கம்பெனி இந்த சுழல் படிக்கட்ட வடிவமைக்க 3D மாடலிங் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. 3D மாடலிங்னா சும்மா பேப்பர்ல வரையற மாதிரி கம்ப்யூட்டர்ல வரையறது இல்லையே. கண்டிப்பா கிடையாது. இந்த சாஃப்ட்வேர்ல அவங்க ஒவ்வொரு மிதியிடம், அதாவது ட்ரெட்டையும் செங்குத்து தகடுன்ற ரைசரையும் ரொம்ப துல்லியமா உருவாக்குறாங்க. விளிம்பு வடிவம்னு சொல்ற அந்த நோசிங் ஜியோமெட்ரியும் அதுல அடங்குமா? ஆமா, அதுவும் தான். ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவங்க இது சும்மா ஒரு படமா வரையல. ஒவ்வொரு பாகத்தோட முப்பரிமாண இடத்தரவுகள், அதாவது ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸ், அதோட எடை, அது தாங்க போற அழுத்தம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றாங்க. ஓஹோ, அப்போ இந்த 3D பசில்ல அச்சாணியா இருக்கிறது அந்த மையத்தூண் தானா? கரெக்ட். அந்த உள்ளீடற்ற மையத்தூண், அதாவது ஹாலோ நியூவல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மையத்தூணை சுற்றி தான் மத்த எல்லா படிகளும் துல்லியமான ஒரு கோணத்துல வந்து உட்காரணும். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. எதற்காக ஒவ்வொரு சின்ன பாகமும் உற்பத்திக்கான துல்லியத்தோடு, அதாவது ஃபேப்ரிகேஷன் ரெடி பிரிசிஷனோட முன்கூட்டியே இவ்ளோ மெனக்கெட்டு 3Dல டிசைன் பண்ணப்படணும்? நல்ல கேள்வி. சாதாரண படிக்கட்டுகளை போல அளவுகளை வச்சுக்கிட்டு நேரா சைட்ல போய் இரும்ப வெட்ட தொடங்கிட முடியாதா என்ன? அப்படி பண்ண முடியாது. நேரா போற படிக்கட்டுகளுக்கும் சுழல் படிக்கட்டுகளுக்கும் இடையே உள்ள பிசிக்ஸ் முற்றிலும் வேற. ஓ அப்படிங்களா? என்ன வித்தியாசம்? இப்போ நேரா போற படிக்கட்டுல விசை வந்து நேரடியாக கீழ் நோக்கி செல்லும். ஆனா ஒரு சுழல் படிக்கட்டுல திருகு விசை, அதாவது டார்ஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். டார்ஷனல் ஃபோர்ஸ்னா அந்த முறுக்குற விசை, சரியா? அதேதான். நீங்க ஒரு படியில கால் வைக்கும்போது அந்த படி மையத்தூண முறுக்கற்றை போணும். அதனாலதான் மையத்தூண் உள்ளீடற்றதா ஒரு பைப்பு மாதிரி வடிவமைக்கப்படுது. வாவ், சாலிட் இரும்பை விட உள்ளீடற்ற இரும்புக்கு அவ்வளோ பவரா? ஆமா, ஒரு திடமான இரும்பு கம்பியை விட உள்ளீடற்ற ஒரு குழாய் வடிவ இரும்பு அதிக முறுக்கு விசையை தாங்கும் திறன் கொண்டது. சூப்பர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு வடிவவியல் சவாலையும் நீங்க கவனிக்கணும். சுழல் படிக்கட்டுல ஒவ்வொரு படியும் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வளையணும். அதே நேரத்துல மேல உயரவும் செய்யணும். பாக்குறதுக்கு ஸ்பிரிங் மாதிரி இல்ல? கரெக்ட். இத ஜியோமெட்ரிக் காம்பவுண்டிங், அதாவது வடிவியல் பெருக்கம் அப்படின்னு சொல்வாங்க. வடிவியல் பெருக்கம்னா என்ன? கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதாவது முதல் படிய மையத்தூணோட இணைக்கும் போது வெறும் 1 மில்லிமீட்டர் அல்லது ஒரு 0.5 டிகிரி கோணத்துல பிழை ஏற்பட்டால் கூட 1 மில்லிமீட்டர் பிழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்ன? கண்டிப்பா அந்த பிழை ஒவ்வொரு படியா மேல போக போக பெருகிக் கொண்டே போகும். 20வது படியை அடையும் போது அந்த 1 மில்லிமீட்டர் பிழை பல சென்டிமீட்டர் விலகலா விஸ்வரூபம் எடுத்துரும். மை காட், அப்ப படிக்கட்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கே போகாதா? அதேதான். போய் சேர வேண்டிய தளத்தை, அதாவது ஃப்ளோர் பீமை விட்டு முற்றிலும் விலகி நிக்கும். இதை தவிர்க்கவே அந்த 3D மாடலிங் மேஜிக் முன்கூட்டியே தேவைப்படுது. ஆச்சரியமா இருக்கு. 1 மில்லிமீட்டர் கோணப்பிழை மொத்த கட்டமைப்பையே சிதிச்சுடும்ன்றது கொஞ்சம் பயமா கூட இருக்கு. அதனாலதான் இந்த உற்பத்திக்கான துல்லியம் ரொம்ப முக்கியம்னு நாங்க சொல்றோம். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கட்டடக்கலை வரலாற்றை பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளா கம்ப்யூட்டரோ டெக்லா சாஃப்ட்வேரோ இல்லாம சூப்பரான சுழல் படிக்கட்டுகளை மனிதர்கள் கட்டியிருக்காங்க. ஆமா. வாட்டிக்கன் நகரத்திலையும் பல பழைய அரண்மனைகள்லயும் நாம் இதை பார்க்குறோம். அப்புறம் ஏன் இப்போ இந்த நவீன மின்பொருள்களை கொண்டு வந்து பூஜ்ய பிழை, அதாவது ஜீரோ எரர் அப்படின்னு அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த பழைய வரலாற்று சிறப்புமிக்க சுழல் படிக்கட்டுகள் எல்லாமே பெரும்பாலும் கற்களாலோ அல்லது மரத்தாலோ உருவாக்கப்பட்டது. ஓஹோ, மெட்டீரியல் வித்தியாசம் சொல்றீங்க. ஆமா. ஒரு கல்ல பொருத்தும் போது அளவு கொஞ்சம் மாறினா கூட உளிய வச்சு செதுக்கி சரி பண்ணிடலாம். மரம்னா இழைத்து விட்டுடலாம்.
ஆனா இரும்புல அப்படி பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. நவீன கட்டுமானங்கள்ல நாம பயன்படுத்துறது அதிக வலிமை கொண்ட கட்டமைப்பு எஃகு. அதாவது ஹை ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ம் பல 100 கிலோ எடையுள்ள ஃபேக்டரியில மெஷின் வச்சு துல்லியமா வெட்டப்பட்ட ஒரு இரும்பு படிய களத்திற்கு கொண்டு வந்த பின்னாடி அதை தட்டி வளைக்கவோ செதுக்கவோ முடியாது. அப்போ களத்துல இருக்கிற ஒரு திறமையான வெல்டர் அதை கொஞ்சம் சூடு பண்ணி விளைச்சிடக்கூடாதா? அங்கதான் பிரச்சனையே. அதுக்கு பேரு ஹீட் டிஸ்டார்ஷன், அதாவது வெப்ப உருமாற்றம். நீங்க களத்துல வச்சு அதிகப்படியான வெல்டிங் செஞ்சா அந்த அதீத வெப்பத்தால இரும்பு வளைந்து கொடுக்கும். ஓ, வார்ப்பிங் ஆயிடும். அப்போ கட்டமைப்போட பலம் குறைஞ்சிடுமே. எக்ஸாக்ட்லி. அது கட்டமைப்போட பலத்தையே காலி பண்ணிடும். அதனால தான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் போன்ற நிறுவனங்கள் களத்துல நடக்கும் வெல்டிங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு போல்ட் இணைப்புகளை பயன்படுத்துறாங்க. அதாவது நட்டு முடுக்கும் போல்டட் கனெக்ஷன்ஸ். ஆமா, காகிதத்துல வரைவதற்கும் நிஜத்துல இரும்ப வெட்டி பொருத்துவதற்கும் உள்ள பெரிய இடைவெளிய இதுதான் குறைக்குது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது பிரச்சனை வந்த பிறகு களத்துல வச்சு சரி செய்வதை விட பிரச்சனை வராம டிஜிட்டல் உலகத்திலே தடுத்து நிறுத்துவது தான் அவங்களோட தத்துவம்னு சொல்ல வரீங்க. இது வெறும் தத்துவம் மட்டும் கிடையாது, நடைமுறை சாத்தியமும் கூட. ஒரு சுழல் படிக்கட்டுல கைப்பிடிகள், அதாவது ஹேண்ட் ரெயில், கைப்பிடி தூண்கள், அந்த பேலஸ்டர்னு சொல்லுவாங்களே அதுவா? ஆமா, அதுவும் பாதுகாப்பு வேலியான கார்ட் ரெயில் எல்லாமே வெறும் அழகுக்காகவோ பாதுகாப்புக்கிற்காகவோ மட்டும் பொருத்தப்படுவதில்லை. வேற எதுக்காக? அவை ஒட்டுமொத்த படிக்கட்டோட அதிர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரு வலைப்பின்னலா செயல்படுது. வாவ், ஒரு நெட்வொர்க் மாதிரி. கரெக்ட். இவற்றின் போல்ட் மற்றும் வெல்டிங் செய்யப்பட்ட இணைப்புகள், அவை தாங்கும் நங்கூரமிடும் போல்ட் திட்டங்கள், அதாவது ஆங்கர் போல்ட் பிளான்ஸ், அப்புறம் தரையிறங்கும் தட்டு, அதாவது லேண்டிங் பிளேட் என அனைத்தையும் மென்பொருள்ல 1.1 என்ற விகிதத்துல நிஜ அளவுலயே பொருத்தி பார்க்கறாங்க. கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஒரு வெர்ச்சுவல் பில்டிங்கை கட்டி பார்த்துடுறாங்க. அதேதான். உதாரணமா கான்கிரீட் தளத்துல ஆங்கர் போல்ட்ஸ ஊற்றும்போது அது மிக துல்லியமா இருக்கணும். ஏன்னா இரும்பால் செய்யப்பட்ட லேண்டிங் பிளேட்ல உள்ள துளைகளும் கான்கிரீட்ல உள்ள போல்ட்டுகளும் சரியா மேட்ச் ஆகணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சிறு பிழை நடந்தா கூட பல டன் எடையுள்ள இரும்பை கீழே இறக்கவே முடியாது, மறுபடியும் தூக்கிட்டு போக வேண்டியதுதான். செம்ம கஷ்டம் அது. இதனாலதான் ட்ரீம் ஒர்க்ஸ் நிறுவனம் உற்பத்தி தளத்தில் பொருத்துதல் பிழைகள் 0வாக இருக்க வேண்டும், அதாவது ஜீரோ ஃபிட்-அப் எரர்ஸ் அப்படின்ற பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. ம் அது மட்டும் இல்லாம களத்தில் நிறுவும் போது எவ்விதமான எதிர்பாராத சிக்கல்களும் வரக்கூடாது. அந்த ஜீரோ சர்ப்ரைசஸ் டியூரிங் ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன். ஆமா, அந்த இலக்கோடு தான் அவங்க செயல்படுறாங்க. இப்போ எனக்கு இது ரொம்ப கிளியரா புரியுது. துல்லியம்ன்றது வெறும் வரைபடம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது சைட்ல நடக்கும் குழப்பங்களையும் பொருள் மற்றும் நேர விரயத்தையும் தடுக்கும் ஒரு மாமருந்து. கண்டிப்பா. சரி, இப்போ கம்ப்யூட்டர்ல உருவாக்கப்பட்ட பிழையற்ற ஒரு 3D டிசைன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதை எப்படி ஒரு ஃபேக்டரியில இரும்ப வெட்டுபவருக்கும் சைட்ல அதை நட்டு வைக்கும் பணியாளருக்கும் கடத்துறாங்க? அங்கதான் வரைபடங்கள், அதாவது டிராயிங்ஸ் உள்ள வருது. டிஜிட்டல் மொழிய எப்படி நிஜ உலக கட்டுமான மொழியா மாற்றுறாங்க? ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் குழுவினர் இதற்காக பொது அமைப்பு வரைபடங்கள், அதாவது GA டிராயிங்ஸ், அப்புறம் தயாரிப்பு வரைபடங்கள், அதாவது ஷாப் டிராயிங்ஸ், ஆமா, மற்றும் நிறுவல் வரைபடங்களான எரெக்ஷன் டிராயிங்ஸ், இவை அனைத்தையும் வழங்குறதா நம்ம தரவுகள் கூறுது. ஓகே, இவற்றின் தனித்தனி செயல்பாடுகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 3D மாடல் எவ்வளவு துல்லியமா இருந்தாலும் ஒரு இயந்திரமோ அல்லது மனிதனோ அதை பார்த்து நேரடியாக இரும்பை வெட்டிட முடியாது. ஆமா, கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு இரும்பு வெட்ட முடியாதுல்ல? கரெக்ட். அவங்களுக்கு தட்டையான அளவுகள் குறிக்கப்பட்ட 2D வரைபடங்கள் தேவை. அதைத்தான் இந்த 3 வகையான வரைபடங்களும் செய்யுது. ஓகே, இதுல பொது அமைப்பு வரைபடங்கள், அதாவது GA டிராயிங்ஸ்ன்றது முழுமையான தோற்றத்தை காட்டுறது, பில்டிங் எப்படி இருக்குன்ற ஒரு ஓவரால் வியூ. சரி, அப்போ ஷாப் டிராயிங்ஸ், தயாரிப்பு வரைபடங்களான ஷாப் டிராயிங்ஸ் ஃபேக்டரிக்கானது. இதுல இரும்ப வெட்டும்போது ஏற்படும் இழப்பு, அதாவது கர்ப் அலவன்ஸ், அப்புறம் வளைக்கும் போது ஏற்படும் நீட்சி, அதாவது பெண்ட் அலவன்ஸ் போன்ற நுணுக்கமான விஷயங்கள் கூட கணக்கிடப்பட்டிருக்கும். வாவ், வெட்டும்போது கொஞ்சம் இரும்பு தூளா போகுமே, அது கூட கணக்குல வருமா? கண்டிப்பா வரும். 1 மில்லிமீட்டரை கூட விடமாட்டாங்க. இறுதியா நிறுவல் வரைபடங்களான எரெக்ஷன் டிராயிங்ஸ், இது கள பணியாளர்களுக்கான வழிகாட்டி. இத நான் ஒரு திரைப்பட உருவாக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். உங்களுக்கு இதை கேட்கறப்ப இன்னும் எளிதாக புரியும். ஓ, சொல்லுங்க, கேட்க நல்லா இருக்குமே. இப்போ இந்த பொது அமைப்பு வரைபடங்கள், அதாவது GA டிராயிங்ஸ் இருக்குல்ல, இது ஒரு திரைப்படத்தோட மொத்த கதைக்களம் அல்லது கதை சுருக்கம் போல. கரெக்ட். படம் எதை பற்றியது, எந்த கட்டமைப்பு எங்க வரப்போகுது என்ற ஒட்டுமொத்த பார்வையை அது கொடுத்துடுது. அடுத்து தயாரிப்பு வரைபடங்கள், அதாவது ஷாப் டிராயிங்ஸ். இத ஒவ்வொரு நடிகருக்கும் கொடுக்கப்படும் தனிப்பட்ட வசனம் அல்லது திரைக்கதை போல சொல்லலாம். ஆமா, எந்தெந்த பாகம் எவ்வளவு நீளத்துல எந்த கோணத்துல வெட்டப்படணும், துளைகள் எங்க இடப்படணும்னு ஃபேக்டரியில உள்ள ஒவ்வொரு இயந்திரத்துக்கும்
தொழிலாளிக்கும் இது மிக துல்லியமான கட்டளைகளை வழங்குது. இறுதியா இந்த நிறுவல் வரைபடங்கள், அதாவது இரெக்ஷன் டிராயிங்ஸ், இது சைட்ல ஒரு திரைப்பட இயக்குனர் கொடுக்கிற வழிகாட்டல் போல செயல்படுது. சூப்பரான ஒப்புமை. எந்த பாகம் முதல்ல வரணும், எது இரண்டாவதா பொருத்தப்படணும்னு களப்பணியாளர்களுக்கு இது வழிகாட்டுது. ஆமா, டைரக்டர் ஆக்ஷன் சொல்ற மாதிரி. ஆனா இந்த ஒப்பீட்டை இன்னும் சற்று ஆழமாக்கலான்னு நினைக்கிறேன். திரைப்படத்துல ஒரு வசனம் தவறானால் நடிகர் அதை சமாளித்து வேறு வார்த்தை பேசிட முடியும் இல்லையா? கண்டிப்பா டேக் 2 போயிடலாம். ஆனா இங்க உங்க நடிகர்கள் பல 100 கிலோ எடையுள்ள வளைக்க முடியாத இரும்பு பாலங்கள். திரைக்கதையில், அதாவது ஷாப் டிராயிங்ஸ்ல ஒரு சின்ன பிழை இருந்தாலும் அந்த இரும்பு பாலம் சைட்ல நகரவோ பொருந்தவோ முடியாது. ஐயோ, அப்போ ஷூட்டிங் பேக்கப் தானா? அதேதான். ஒட்டுமொத்த படப்பிடிப்போம், அதாவது கட்டுமானமும் அங்கே நின்னுடும். இத பெரிய படத்தோட இணைத்து பார்த்தால் கட்டமைப்பு பொறியாளருக்கும், அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே உள்ள சிக்கலான உறவு புரியும். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கும் ஃபேப்ரிகேட்டருக்கும் நடுவுல என்ன சிக்கல்? இப்போ கட்டமைப்பு பொறியாளர் எடையையும் விசையையும் பாதுகாப்பையும் மட்டுமே கணக்கில் கொண்டு ஒரு டிசைனை உருவாக்குவார். அவங்களுக்கு தியரி தான் முக்கியம். ஆனா அதை நிஜத்துல வெட்டி வளைத்து ஒரு கிரேனில் தூக்கிச் சென்று பொருத்துவது எப்படின்ற நடைமுறை சவால்கள் தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். ஓ, பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ். கரெக்ட். இந்த இரு துருவங்களுக்கும் இடையே ஒரு தகவல் பாலமாக செயல்படுவதுதான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட முக்கியமான பணி. ஓ, அவங்க தான் இந்த கேப்பை ஃபில் பண்றாங்களா? ஆமா, அவங்க இந்த 2 தரப்பு தேவைகளையும் டெக்லா மென்பொருளுக்குள் செலுத்தி கிளாஷ் டிடெக்ஷன், அதாவது மோதல் கண்டறிதல் சோதனைகளை செய்றாங்க. கிளாஷ் டிடெக்ஷன் தான் 2 இரும்பும் இடிச்சுக்கு தான் பாக்குறதா? அது மட்டும் இல்ல, உதாரணமா ஒரு போல்ட்டை பொருத்தும் போது அங்கு வெல்டிங் செய்வதற்கான கருவியை உள்ளே நுழைக்க இடம் இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே கம்ப்யூட்டர்லயே ஆராய்ந்திடுவாங்க. வாவ், இவ்ளோ டீடைல்டா யோசிப்பாங்களா? ஆமா, இதன் மூலமா தான் கற்பனையான வடிவமைப்புகளை தயாரிப்பிற்கு தயாரான நிஜமாக, அதாவது டர்னிங் ஸ்ட்ரக்சரல் விஷன்ஸ் இன்டு ஃபேப்ரிகேஷன் ரெடி ரியாலிட்டியா அவங்களால மாற்ற முடியுது. இதுவே திட்டம் குறித்த நேரத்துல முடிக்கப்படுவதற்கும், அதாவது டெலிவர்ட் ஆன் ஸ்கெட்யூலுக்கு முக்கிய காரணம், சரியா? கண்டிப்பா. எந்த ஒரு தாமதமும் இல்லாம ப்ராஜெக்ட் முடிய இதுதான் பேஸ். ஒரு கனவை நனவாக்குவதற்கான வரைபடத்தை அவங்க மிக துல்லியமா எழுதி கொடுக்கறாங்க. இந்த முழுமையான தகவல் பரிமாற்றம் மற்றும் பொறியாளர் தயாரிப்பாளர் ஒருங்கிணைப்பு நடக்கிறதால தான் இரும்பு கொண்டு இப்படி ஒரு மேஜிக்கை செய்ய முடியுது. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம தரவுகளை அலசி ஆராய்ந்ததுல இருந்து ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியுது. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட இந்த சுழல் படிக்கட்டு திட்டம் வெறும் வரைபடங்களோடு நின்னுடல. ஆமா, அது ஒரு முழுமையான, பாதுகாப்பான, உறுதியான கட்டுமானத்திற்கு எப்படி அடித்தளமா அமையுதுன்றதை நம்ம தெளிவா பார்த்தோம். கரெக்ட். பூஜ்ய பிழை, அதாவது 0 எரர்ன்ற தத்துவம் வெறும் வார்த்தை கிடையாது. அது ஒரு மிக கடுமையான செயல்முறை என்பதை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. நவீன கட்டுமானத்துறையில இப்படிப்பட்ட விரிவான திட்டமிடலும் மென்பொருள் ஒருங்கிணைப்புமே அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான அடித்தளம். உண்மைதான். எந்த ஒரு சிக்கலான புதிய கட்டமைப்பு திட்டங்களா இருந்தாலும் அதை ஏற்று செயல்படுத்துவதற்கு ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் தயாரா இருக்காங்கன்றது இத்துறையில உள்ளவங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த வாய்ப்பு. முன்கூட்டிய திட்டமிடுதல், துல்லியமான மாடலிங், களத்தில் நேர விரயத்தை தவிர்த்தல் என பல பரிமாணங்கள்ல அவங்க தங்கள் நிபுணத்துவத்தை நிரூபிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சிக்கலான கட்டமைப்பு வடிவமைப்பு தேவைகள் இருப்பவர்கள் அல்லது இதுபோன்ற திட்டங்களுக்கு அவங்கள தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் ஒரு ஃபோன் கால் மூலமா ரீச் பண்ணலாம். ஆமா, அவங்களோட எண் +91 7871 665841 மற்றும் dreamupworks@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் ட்ரீம்அப்வொர்க்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா. ஸ்ட்ரக்சரல் டிசைனிங்ல அவங்க ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த விரிவான அலசலோட முடிவுல உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை விட்டு செல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாம 3D மாடல்கள்ல இருந்து எப்படி 2D வரைபடங்கள், அதாவது GA, ஷாப், இரெக்ஷன் டிராயிங்ஸ் உருவாக்கப்படுதுன்னு, அந்த வரைபடங்களை வச்சு மனிதர்கள் எப்படி இரும்ப வெட்டி பொருத்துறாங்கன்னு பேசினோம். ஆனா தொழில்நுட்பம் அசுர வேகத்துல வளர்ந்து வரும் நிலையில இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருடங்கள்ல இந்த வரைபடங்கள் என்ற ஒன்றின் தேவையே இல்லாம போனா என்ன ஆகும்? ஓ, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. செயற்கை நுண்ணறிவும், அதாவது AI, அப்புறம் ரோபோட்டிக் தொழில்நுட்பமும் உச்சத்தை அடையும் போது பொறியாளர் உருவாக்குற 3D மாடல் நேரடியாக தொழிற்சாலையில் உள்ள ஒரு ரோபோவோட மூளைக்கு சென்றால், வாவ், எந்த ஒரு பேப்பர் டிராயிங்கும் இல்லாமலா? ஆமா, எந்த ஒரு காகித வரைபடமும் இல்லாம, மனிதனோட இடையூறும் மொழிபெயர்ப்பும் இன்றி அந்த ரோபோவே நேரடியாக இரும்பை வெட்டி வளைத்து சைட்டுக்கு சென்று தானாகவே வெல்டிங் செஞ்சு பொருத்தினால் எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய புரட்சியா இருக்கும் கட்டுமான புரையில. வரைபடங்கள் மூலமா மனிதர்களிடம் பேசி வேலை வாங்கும் இன்றைய முறை எதிர்காலத்துல இயந்திரங்கள் தங்களுக்குள் நேரடியாக பேசிக்கொள்ளும் ஒரு தரவு பரிமாற்றமா மாறக்கூடும். நிச்சயமா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படி ஒரு காலம் வரும்போது கட்டுமானத் துறையோட வேகம் எந்த அளவிற்கு கற்பனைக்கு எட்டாததா இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. அடுத்த முறை நீங்க ஒரு சுழல் படிக்கட்டுல ஏறும்போது சற்று நின்னு கவனிங்க. ஒரு சின்ன மில்லிமீட்டர் பிழை கூட அந்த மொத்த கட்டமைப்பையே எப்படி பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க.
அந்த எதிர்கால சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான உரையாடலை நாம நிறைவு செய்கிறோம். நன்றி.